தான் பார்க்க போறீங்க? எங்க பையனுக்கு உங்க பையனுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 24/7 24/7 85. 1985. பிறந்த நேரம் ஆமா. பிறந்த நேரம் இரவு இரவு 11. இரவு 11 சார். ஆமா. பிறந்த இடம் பண்ருட்டி. பண்ருட்டி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலா ராசி, துலாம் ராசி, மீன லக்கணம், மீன லக்னம். அஹ், என்ன நட்சத்திரம் சார்? அது சித்திரை 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 நாலாம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அவருடைய லைஃபில் போயிருக்கோம். ஐயா, மீன லக்னமாக இருந்தால் இப்போ ஒரு 5 வருஷமாக இவர் சுத்தமாக நல்லா இல்லை. கொரோனாவுக்கு பிறகு ஒரு நல்லா இல்லை. சனி திசை 8ல் இருக்கும். சரிங்க நீங்கள் இந்த 11 மணின்னு சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். சரிங்க. மேஷ லக்னமாகவும் இருக்கலாம். ஒரு 30 அரை மணி நேரம் தள்ளி பிறந்திருந்தா மேஷ லக்னம். இல்லை சார், அரை மணி நேரம் 11 மணின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். நல்ல வேளை நீங்களாவது உண்மையை சொன்னீங்க. ஹாஸ்பிட்டலில் 11 மணின்னு சொன்னாங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். நம்ம யாரும் நேருவோட பேரனோ ராகுல் காந்தியோட பிள்ளையோ கிடையாது கரெக்டான நேரத்தை யாரும் சொல்கிறதுக்கு. நம்ம எல்லாம் சாதாரணமான. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பன் ரொம்ப என்கிட்ட ஆர்கியூ பண்ணார். என் பையன் மெட்ராஸ்லேயே பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியை சொல்லி பிறந்த நேரம் வேணால் 1 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி 1/4 மணி நேரம் முன்ன பின்ன வராதுன்னு என்கிட்ட பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணார். சண்டையே வந்துருச்சு. சரிங்க. நான் சொன்னேன், உங்கள் பையன் இந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டார், நீங்கள் கொடுத்த டைமில் பிறக்கலை. சரிங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருப்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. என்கிட்ட பேச முடியல. நான் ஆஸ்பத்திரிலேயே போய் விசாரித்தேன். அவங்க சொல்லிட்டாங்க, அப்படிலாம் நாங்கள் 1 நிமிஷம் கரெக்டாலாம் டைம் கொடுக்கறது இல்லைங்க. சரிங்க. ஏதோ அந்த நேரத்தில் டாக்டரும் நர்ஸும் உங்கள் பிள்ளையை பத்திரமா பெற்று கொடுக்கறதுல இருப்பாங்களா, நேரம் குறிக்கிறதுல இருப்பாங்களா? ஏதோ நாங்கள் குத்து மதிப்பாக கொடுத்த நேரங்க. இப்போ அப்படி போய் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபேமஸான ஆஸ்பத்திரியில், எங்கள் ஜோசியர் என் பிள்ளை 15 நிமிஷம் முன்னாடி பிறந்துருச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போய் கேட்டிருக்கிறாரு. சரி சார். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். சரிங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் ஹானஸ்டாக பதில் சொன்னாங்களாம், உங்கள் பிள்ளையை பெற்று கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், நேரத்தை குறித்து கொடுக்கறதுக்கு இல்லை. ஆமாம், நாங்கள் கொடுக்குற நேரம் தோராயமான நேரம். ஆமாம் சார். தாயும் பிள்ளையும் காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. அதைத்தாங்க அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கிறார். நான் ரொம்ப சண்டை போட்டுட்டேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் நான் சேர்த்தேன், 1 நிமிஷம் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், அது எப்படி நீங்கள் 1/4 மணி நேரம் என் பிள்ளை முன்னாடி பிறந்துருச்சுன்னு சொல்லுவீங்க? சரிங்க. உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களான்னு கேட்டார். இந்த இப்போ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கிறார், தெரியாமல் கேட்டுட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சரிங்க. இது இப்போ நடக்கிற சமாச்சாரம். 40 வருஷத்துக்கு முன்னாடி 11 மணின்றது சுத்த தோராயம்தான். அதான் சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தது. ஆமாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா சொல்லவே இல்லை. அன்றைக்கி இன்னொன்று தெரியுங்களா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 4 புள்ள பிறந்திருக்கும். ஆமாம். நைட்டில் 4 புள்ள பிறந்திருக்கும். ஆமாம் சார். 3 மணிக்கு பிறந்த பிள்ளைய 11 மணின்னு கொடுப்பாங்க. சரிங்க. 11 மணிக்கு பிறந்த பிள்ளைய 1 மணின்னு கொடுப்பாங்க. சரிங்க. யாருமே உங்கள் பிள்ளையோட நேரத்தை எழுதுறதில்ல. ஆமாம். காலையில் இல்லைன்னா 3 நாள் கழித்து நீங்கள் கேட்பீங்க. சரிதான். அன்னைக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. ஆமாம். இப்போ தான் கொஞ்சம் ஜோசியத்தில் ஆசை வர்றதுனால கேட்குறீங்க. ஆமாம் சார். அடுத்த நாள் தான் பிறந்த சர்டிஃபிகேட்லாம் டாக்டர் எழுதுவார். இல்லை, நாங்கள் இட்டு போனதே 7 மணிக்கு தான் இட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, ராத்திரி அகாலத்தில் பிறந்திருந்தா கூட தெரியாது, காலையில் தான் போயிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருந்திருப்பீங்க, ஆம்பளைங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. ஆமாம் சார். நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஒரு லக்னத்தை நான் சந்தேகப்படுறது, பலன்களை சந்தேகப்படுறதுக்கான உண்மையான இதை சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் நானாக சொல்லலை. சரிங்க. நான் ஒரு 1000 டாக்டருக்கு மேலே இதெல்லாம் பேசியிருக்கிறேன். சரிங்க. 4 குழந்தை பிறக்கும். ஆமாம். 4 குழந்தை பிறக்கிறத அடுத்த நாள் தான் சர்டிஃபிகேட்டு கேட்பீங்க, அன்றைக்கே எழுதியிருக்க மாட்டாங்க. ஆமாம் சார். காலையில் யோசிச்சு அந்த 3வது பட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தது எத்தனை மணிக்கு பிறந்தது, அது ஒரு 12 மணிக்கு மேலே பிறந்தது, போடு 12:30 போடு. இதுதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுக்குற லட்சணம். அதுக்காக அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்க கொடுக்கணும் டைம் அவசியமே கிடையாது. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு குழந்தையுடைய உண்மை நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிக்கணும். சரி சார். ஒன்று உள்ளே இருக்கிற லேடிஸை, வார்டில் இருக்கிறவங்கள சொல்லி வச்சுக்கணும். சரி. அல்லது ஒரு நர்ஸுக்கிட்டேயோ டாக்டர்கிட்டயோ எனக்கு பிறந்த நேரம் கண்டிப்பாக தேவைங்க, தயவுசெய்து இதில் மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வைக்கணும்.
சரி சார். அதனால் இதை ஏன் இவ்வளோ நேரம் விளக்கமாக சொல்கிறேன்னா 40 வருடங்கள் மட்டும் இல்லை, இப்போ கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அவங்க நேரம் சரியாக கொடுக்கறதில்ல. 4 குழந்தைகள் பிறக்கும்போது 3 மணிக்கு பிறந்த குழந்தைய 11 மணிக்கும், 11 மணிக்கு பிறந்த குழந்தைய 3 மணின்னு கொடுத்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். சரி சார். அதனால் நேரங்கள் ஜோதிடம் தவறுவது இந்த மாதிரியான அமைப்புகளில் தான். நான் சில நேரம் ஒரு பலன் சொல்லுவேன், அது இல்லவே இல்லைன்னுவாங்க. சரி சார். லக்ன மாறுதல் வரும்போது தான் அப்புறம் தான் அந்த டைமை பற்றி கொஞ்சம் இது வரும். சரி, இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 40 வயசு. ஆமாம் சார். 8ல் சனி சந்திரனோட சேர்ந்து வந்திருக்கிறாரு, கேதுவோடு இருக்கிறாரு. ஆமாம் சார். இந்த அமைப்பில் உங்கள் புள்ள இந்த 11 மணி முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்னா கொரோனாலிருந்து உங்கள் புள்ள நல்லா இல்லை 5-6 வருஷமா எப்படி இருக்கிறார்? ஆமாம் சார். 8ல் சனி இருந்தால் பொண்டாட்டியும் பிரிச்சிருக்கும் நேரம். சரி சார். குடும்பத்தில் பெரிய அளவில் பிரிஞ்சு, குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள்னு சனி தசையோடைய முதல் 9 வருஷம் நல்லா இருக்காது. சரி சார். சனி தசை 2030 வரைக்கும் சனி தசை சுக்கிரபக்தி. இந்த சனி தசையே உங்கள் மகனுக்கு மன ரீதியிலான பாதிப்பு, இவருடைய அம்மாவாகிய உங்களுடைய மனைவிக்கும் உடம்பு சரியில்லாத நிலைமை இதிலெல்லாம் கொண்டு வந்திருக்கும். இதாங்க நடக்குது. இது நடக்குதா? அம்மா இறந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. ம். அது தாங்க சொன்னேன். கிட்டத்தட்ட உங்கள் பையனுக்கு, ஏன்னா இது வந்து சந்திரன் சனி மேஷ லக்னமாக இருந்தால் கூட இப்படி தாங்க. சந்திரன் சனி சேர்க்க அம்மாவை பாதிக்கும். சரி சார். சந்திரன் சனி சேர்க்க மனதை பாதிக்கும். சரி சார். உங்கள் பையன் ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு போகும். சரிங்க. 8ல் சனி இருந்தால் உறுதியாக அவருடைய குடும்பமாகிய பொண்டாட்டி பிள்ளையை பாதிச்சிருக்கும். சரி சார். இப்படி தாங்க போகும். அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கும்? அப்பாவுக்கு தாங்க நல்லா இருக்கு. சரி சார். இதுக்கு லக்கணமே தேவையில்லை. சூரியனை குருவாக்குது. சரி சார். சிம்மத்தில் தனிப்புதன் இருக்கு. சரிங்க. கடைசி வரைக்கும் உங்கள் புள்ள 40 வயசு ஆகுதுல்ல. ஆமாம் சார். இன்னும் நீங்கள் தாங்க உங்கள் பிள்ளைய காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். போருமா? இதுதான் ஜோசியம். சரி சார். சரி. நீங்கள் தான் இன்னும் ஜோறு போட்டுக்கிட்டு கையில் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு. ஆமாம் சார். அவருக்கு 2 பையன் இருக்கான் சார். 2 ஆண் குழந்தை. அது இதுக்கே உங்களுக்கே டைம் ஆகிடும். பாவம், ஒரு 10 பேருக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன். சரி சார். இதுக்கு மேலே பிள்ளைக்கு என்ன, எப்போ கல்யாணம் ஆச்சு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய வச்சு லக்னத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் அப்புறம். சரி சார். இப்போ வரைக்கும் 2032 வரைக்கும் உங்கள் பையனுக்கு சரியாக இருக்காது. பலன் சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. 2032ன்றது இன்னும் 5 வருஷம் இருக்குது. சனி திசையில் சுக்கிரபக்தி சஷ்டாஷ்டகம், சுக்கிரபக்தி மீன லக்னத்துக்கு நல்லா இருக்காது. அப்போ இந்த அமைப்பில் அடுத்த 3 வருஷமும் நல்லா இருக்க போகிறதில்ல. அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் 2030க்கு பிறகு அட்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. அப்போ 2032 வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு சுமாராக தான் இருக்கும். ஒரு 40-45 வயசு வரைக்கும் சரியில்லாத ஜாதகம். கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 5 வருஷம் வரைக்கும் பிள்ளைய நம்பி எதுவும் செய்யாதீங்க. நீங்கள் தான் போல்டாக இருப்பீங்க. சூரியன் வலுத்திருக்கிறாரு. 9ஆம் அதிபதியும் சூரியனும் குருவின் பார்வையில் இருக்கும்போது தகப்பன் போல்டாக, சிம்மமும் வலுத்திருக்கு. 9ஆம் இடத்தை தனிச்சுக்கரன் பார்க்குறாரு. உங்கள் பையன் மீன லக்னம் தான். டைம் வேணால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆக தகப்பன் ஸ்தானம் 9ஆம் இடத்தை தனிச்சுக்கரன் பார்த்து 9ஆம் அதிபதியும் காரகனும் குருவின் பார்வையில் இருக்கிறனால தகப்பன் கடைசி வரைக்கும் போல்டாக இருந்து இவரை பார்ப்பீங்க. பேரம்பேத்திகளை கவனிக்கக்கூடிய ஜாதகம். 2032 வரைக்கும் மகனுக்கு எந்த தொழிலும் மகனை நம்பி எதையும் செஞ்சிட வேண்டாம். 2032க்கு பிறகு படிப்படியாக அப்படியே மகனுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.